முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தாவைக்கவை சேர்ந்த பெண் நிர்வாகி ஒருவர் அக்கட்சி தலைவர் விஜயின் காரை முற்றுகையிட்டுள்ளார். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தாவைக்க மாவட்ட செயலாளர் பொறுப்பை தூத்துக்குடியைச் சேர்ந்த அஜிதா ஆக்னலுக்கு வழங்காததால் அவரது தரப்பினர் அதிருப்தி தெரிவித்து இச்செயலில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை பனையூரில் உள்ள தாவைக்க அலுவலகத்திற்கு வந்த தாவைக்க தலைவர் விஜயின் காரை பெண் நிர்வாகியும் அவரது ஆதரவாளர்களும் இணைந்து முற்றுகையிட்டுள்ளனர். தாவைக்க மாவட்ட செயலாளர் பொறுப்பை தூத்துக்குடியைச் சேர்ந்த அஜிதா ஆக்னலுக்கு வழங்காததால் அவரது தரப்பினர் அதிருப்தி தெரிவித்து இச்செயலில் ஈடுபட்டுள்ளனர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை பனையூரில் உள்ள தாவைக்க அலுவலகத்திற்கு வந்த விஜயின் காரை அக்கட்சியைச் சேர்ந்த பெண் நிர்வாகியும் அவரது ஆதரவாளர்களும் இணைந்து முற்றுகையிட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், முழு விவரங்களை பகிரலாம். அதாவது பனையூர், சென்னை பனையூர்ல இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தோட கட்சி தலைமை அலுவலகத்துக்கு வந்திருந்த தூத்துக்குடியை சார்ந்த அஜிதா அப்படிங்கிறவரு அந்த கட்சியோட தலைவரான விஜயோட காரம் மறிச்சு தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டாரு. அதாவது மாவட்ட செயலாளர் பதவியானது தனக்கு கொடுக்கப்படலை அப்படிங்கிற சூழ்நிலையில அவர் தற்போது அந்த அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறதாகவும், இதனை அடுத்து அவரோட வாகனத்தை மறிச்சு நின்று அவரும் அவரோட ஆதரவாளர்களும் செஞ்சிருக்கிற இந்த விவகாரம் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்குது. ஏன்னா கடந்த சில தினங்களுக்கு முன்பு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர் தலைமையில நடைபெற்ற ஒரு ஆலோசனை கூட்டத்தில் செயல் வீரர்கள் கூட்டத்தில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஏற்கனவே அதாவது பல்வேறு கட்சி பிரமுகர்கள், அதாவது தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த மாவட்ட மாநகர உள்ளிட்ட கட்சி பிரதிநிதிகள் எதிர்கட்சிகள் கூட ஒரு மிகச்சிறந்த ஒற்றுமையில இருக்கிறதாகவும் ஒரு நல்ல டையப்ல இருக்கிறதாகவும், இதனால கட்சி பணிகள் பாதிக்கப்படுறதாகவும் தெரிவித்ததோடு இல்லாம இதனால வருத்தமடைந்த அவர் என்ன சொன்னாரா, முறையானபடி செயல்படாதவர்களை உடனடியா தூக்கப்படுவாங்க, அதே மாதிரி அவங்களுக்கு உண்டான பதவிகள் பிடுங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருந்தாரு. இந்நிலையில இந்த நிலையில என்ன பண்றாங்கன்னா, அந்த தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் பதவியை தனக்கு வழங்கல அப்படின்னு சொல்லிதான் தற்போது அந்த நம்ம அஜிதா அவரை அந்த காரை மறிச்சு ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த கட்சிகள்ல முறையானபடி பரத கட்சியில இருக்கிற அந்த உறுப்பினர்கள், அதாவது மேல்மட்ட தலையில இருக்கிற உறுப்பினர்கள் ஒழுங்கான முறையில கட்சி பணியாற்றணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே உத்தரவிட்டிருந்த நிலையிலையும் இந்த உத்தரவை முறையானபடி கடைபிடிக்கல அப்படின்னு சொல்லிதான் கூறப்பட்ட நிலையிலையும் அந்த பனையூர்ல அவர் பெண் பிரமுகர் அஜிதா கட்சி தலைவரோட விஜயோட காரம் மறிச்சு போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு விவகாரத்துல ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இதனால என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த வழியாக வந்துட்டு இருந்தா அவர் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயோட காரை ஒரு 5 நிமிடம் நின்று விட்டு அதன் பிறகு சென்றது. தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் பதவி தனக்கு கொடுக்கப்படாத ஒரு நிலையில தான் அவர் விஜய் காரம் மறிச்சு தற்போது போராட்டத்துல ஈடுபட்டதாகவும், இதனை அடுத்து தனக்கு அந்த கட்சியில முக்கியத்துவம் தராத வரைக்கும் பல்வேறு கட்டங்கள்ல இந்த மாதிரி நாங்க செய்வோம் அப்படிங்கிற மாதிரி அவர் தரப்புல தெரிவிச்சாங்க. அவரோட வந்திருந்த ஒரு 20க்கும் மேற்பட்ட அந்த தாவைக்க பிரமுகர்கள் அவரோட காரம் மறித்ததோட இல்லாம அவர் மறிச்ச உடனடியா தனக்கு அந்த தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் பதவியை உடனடியா வழங்கணும் அப்படின்னு கோரி தற்போது அந்த ஆர்ப்பாட்டத்துல அவங்க மறியல்ல ஈடுபட்டாங்க. மறியல சிறிது நேரத்துல நின்ற ஒரு சூழ்நிலையில அதன் பிறகு விஜய் தொடர்ந்து போயிட்டாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவரோட பாதுகாவலர்கள் இவர்களை அப்புறப்படுத்திட்டு அவரோட பாதுகாவலர்கள் அவரை அனுப்பி வைக்கிற சூழ்நிலையில தமிழக வெற்றி கழக தலைவருக்கு விஜய் மட்டுமல்லாது பனையூரை சுற்றியுள்ள பகுதிகளில் இது ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குதுங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.